Hi friends, இன்னைக்கு நல்ல சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், புளி வந்து ஒரு கோலி குண்டு சைஸ் அளவு ஊற வச்சிருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோடயே வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயத்துக்கு அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா நான் மீன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஜிலேபி மீன் வால் பகுதியும் தலைப்பகுதி மட்டும் நான் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். மீதி வந்து நான் வறுவலுக்கு வந்து மசாலா தடவி எடுத்து வச்சுட்டேன். ஏற்கனவே நம்ம வந்து ஜிலேபி மீன் வறுவல் வந்து வீடியோ போட்டிருக்கோம், அது பாருங்கள். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு வதக்கிட்டுருக்கோம் இல்லையா, எல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே எடுத்திருக்கேன். அப்போ தான் இந்த ஜிலேபி மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், இந்த மிளகாத்தூள் இதோட நல்லா நான் கலந்துட்டு தேவையான அளவு தண்ணியும் இதோட சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணும். இது நல்லா கொதி வரட்டும். நம்ம மீனும் இந்த பக்கம் வந்து நான் தோசைக்கல்லில் போட்டு வறுக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஜிலேபி மீன் குழம்பு வறுவல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதை நம்ம வறுத்து எடுத்துப்போம். அதுக்குள்ளே இந்த சைடு வந்து குழம்பு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதோடு நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை வந்து இந்த குழம்புல வந்து சேர்த்துக்க போகிறேன். மீன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மிதமான தீ வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், மீனை போட்டு நல்லா கொதிக்க ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நம்மளோட மீன் குழம்பு வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். மீன் எல்லாமே இதோட நான் வந்து சேர்த்துட்டேன். சேர்த்து கலந்து விட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து மூடி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பெல்லாம் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆஃப் பண்ணோன்னா நம்மளோட மீன் குழம்பு வந்து நல்லா வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.